ஒரு பெண் வந்து கோவிலுக்கு வர்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, காரை பார்க் பண்ணணும்னு அஜித்தை கூப்பிடுறாங்க, அவன் ஒரு செக்யூரிட்டியா இருக்கிறான். அப்ப நடந்த ஒரு வாக்குவாதம் தான் இதுக்கு காரணமே. அது வந்து அந்த அம்மா 500 ரூபாய்ன்னு சொல்றாங்க, 100 ரூபாய்ன்னு சொல்றாங்க, அந்த காசுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அவங்க சொல்ற வாதம் வச்சுக்கோங்களேன். என்னைய பொறுத்தளவுல அது சிறுமைப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. கேட்டு எங்கள்கிட்ட வந்து வலியுறுத்தினா நான் வந்து 100 ரூபா தான் தர முடியும்னு சொன்னேன். சரி, இது வந்து எங்களுடைய கருத்து வந்து சிறுமைப்படுத்துறதுக்காக பண்றாங்க. உங்களுடைய உண்மையிலேயே நீங்க நகை காணாம போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டுட்டு இதே வேலையை போலீஸ் செஞ்சிருக்கோம். அங்க நகை காணாம போல, நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பையனுக்கு வாக்குவாதம் நடந்திருக்கு. அது பணமா இருக்கலாம், இல்ல மரியாதை குறைச்சலா இருக்கலாம், ஏதோ ஒரு உங்களுக்குள்ளார வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுல நீங்க என்ன ஆயிருக்கீங்கன்னா உங்க ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. ஈகோ கிளாஷ் ஆகி நான் யார் தெரியுமா, நீ உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு தெரியுமான்னு நீங்க ஹையர் அபிஷியல்ஸ் யாரோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் உங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு நீங்க செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்குறவருக்கு தகவலை சொல்லிருக்கு. அவரு எஸ்பி கிட்ட சொல்லியிருக்காரு. எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு ஆள் டீம் இருக்கும், அவங்களுக்கு தனியா ஒரு விங்கே இருக்கும், அது அபிஷியல் விங்கு. அந்த எஸ்பிஎஸ்ஐக்கு சொல்லி எஸ்பிஎஸ்ஐ வந்து டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனேதான் இந்த ஸ்பெஷல் டீம் எங்க வருது, இங்க வந்து இந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து செக்யூர் பண்ணிட்டு போறாங்க. எதனால இதை நான் சொல்றேன், உறுதிப்பட சொல்றேன்னா அதனாலதான் இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடல. சார், ஒரு 40 hours அவர்கிட்ட அஜித் குமார்கிட்ட விசாரணை நடந்திருக்குமா? கண்டிப்பா. அந்த நகை வந்து மீட்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இப்ப நகை எங்க? ரெண்டு சினாரியோ, ஒண்ணு நகை திருடி இருக்கணும், இல்லைன்னா நகை திருடாம இருக்கணும். சரிங்களா? நகை திருடி இருந்தா அவங்கிட்ட நகை திருடி இருந்தான்னா ஒண்ணு அவன் வச்சிருக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது அதை வித்து தின்றுக்கணும், யார்ட்டையா கொடுத்துருக்கணும். ரெண்டுல ஒண்ணு தானே நடந்திருக்கணும். நகை இது எது நடந்திருந்தாலும் நீங்க எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்ப சொல்றாரு பாருங்க டிஜிபி அவருடைய ஆடியோல, உங்ககிட்ட நாங்க வந்து பொருளை வந்து இதுவே கேட்கல, ரெக்கவரி மஸ்ட் கிடையாது. ஒரு தெஃப்ட் கேஸ்ல ரெக்கவரி மஸ்ட் கிடையாது. ஒருத்தன் திருடிட்டான்னா அந்த திருடின பொருளை கொடுத்தாதான் நீங்க எஃப்ஐஆர் எடுத்தாதான் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடணும்னு அவசியம் இல்லை. திருடிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான எவிடன்ஸ் இருந்தாலே வச்சு நீங்க கேஸை போட்டு முடிச்சிடலாம். அப்ப அது மஸ்ட் கிடையாது. அப்ப அவன் திருடி அவன் வச்சிருந்தானாலோ வித்து தின்றிருந்தானாலோ அவனை எஃப்ஐஆர் போட்டிருந்து நீங்க வந்து அடுத்த வழக்கோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். சரிங்களா? இதை நீங்க செய்யல. அப்ப இன்னொரு சினாரியோ, அப்பனா என்ன அர்த்தம், அவன் நகையை எடுக்கல. அப்ப நகை எடுக்காத ஒருத்தனை நீங்க அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, உங்களுக்கு மேல இருந்து வந்த பிரஷர் எங்க இருந்து வருது? அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த நிக்கிதான்ற அந்த மகளிர் அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வருது. நகையை திருடி இருந்தான்னா, நாங்க திரும்ப திரும்ப சொல்றதோட காரணமே அதான். நகை திருடி இருந்தான்னா இதே அடிக்கிற வேலையே லோக்கல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ காவலர்களே பண்ணிருப்பாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுதான் எந்த ஆபீசர்னு தெரியல. அது பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா, அதாவது இந்த காவல்துறையோட சிக்கல் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா, இந்த ஸ்பெஷல் டீம் அடிச்சது அதெல்லாம் அடுத்தது. இவர்களுடைய இந்த எஸ்பி டிஎஸ்பி ஏடிஎஸ்பியோட பிரச்சனை எங்க இருந்து ஆர்டரே இல்லாம அனுப்புனதான் கோர்ட்டு கேட்டு இருக்கு சொல்லணும். இப்போ